வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச ஓல் குசைன் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். சில பேர் தயிர் வடை செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நான் வந்து தயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வடைக்கு வந்து நீங்கள் கிரைண்டரில், மிக்சியில் இல்லைன்னா ஃபுட் ப்ராசஸ்லேயும் உளுந்தை பொடிச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சுலபமாக மிக்சியில் அரைச்சி தயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ தயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். 1/2 லிட்டர் நல்ல கெட்டி தயிர் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, உளுந்து 1 கப்பு, எண்ணெய் தேவையான அளவு, மிளகு 1/4 ஸ்பூன், சீரகப்பொடி 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி 1/4 கப்பு, பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு, இஞ்சி 1 ஸ்பூன், இஞ்சி கழுவிட்டு சின்ன சின்னதா வெட்டி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 3, கார்னிஷுக்கு காரா பூந்தி எடுத்திருக்கேன். இது உங்க ஆப்ஷன் தான், வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சர்க்கரை 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன். உளுந்தை வந்து ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 3 தடவை கழுவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து மிக்சியில் உளுந்தை அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு போடுறத வந்து ஒரு 90% உப்பு போடுங்க. ஏன்னா நம்ம தயிர்லேயும் உப்பு போட்டு கலக்கணும். அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பத்தலைனா கூட நம்ம தயிரில் போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு 90% அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. வடைக்கு வந்து நல்லா திக்காக இருக்கணும் மாவு வந்து. அதனால் அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். மிக்சியில் வந்து நான் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் நான் ஊற்றினேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் ஊற்றலை. நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ஒரு விஸ்கு வச்சும் நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். ஏன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருந்தால் தான் வடை வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதனால் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வந்து இந்த விஸ்கு வச்சு நான் அடைச்சிக்கிறேன். பாருங்கள், நான் 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வந்து பீட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும் மாவு வந்து. அப்போ தான் நல்லா வந்து வடை வரும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா நீங்கள் வேணால் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவும் போட்டுக்கோங்க தண்ணியாக இருந்தால். ஸோ இது கூட கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம், மிளகை வந்து நம்ம கொஞ்சம் 1-2 உடச்சி போட்டுக்கலாம். இது கூட சீரகம் போட்டுக்கலாம். இதை வந்து சும்மா கலக்கிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் ஹீட் 350 டிகிரி அந்த அளவுக்கு சூடு எடுத்து வச்சுக்கோங்க. வடை போடும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி தொட்டு தான் மாவு எடுக்கணும். அப்போ தான் வந்து வடை நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். மாவு வந்து ஒரு தடவை தண்ணி தொட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படியே நம்ம போடுறது தான். ஒரு பக்கம் வெந்த அப்புறம் நம்ம திருப்பி போடலாம். ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் வேகட்டும். வெந்த அப்புறம் நம்ம திருப்பி போடுறது தான். இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு 2 பக்கம் வேகிறதுக்கு. ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ வடை என்ன ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ஆறணும். ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுடுங்க, ஆறட்டும். ஆறுனப்புறம் இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு எடுக்கணும். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த தயிரை கலக்கிக்கலாம். தயிரை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நம்ம நல்லா அடிச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, பார்த்து போட்டுக்கணும். நம்ம வடையிலையும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். சர்க்கரை, சீரகத்தூள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாருங்க கொஞ்சம் திக்காக இருக்குது. இதை விட கொஞ்சோண்டு நம்ம தண்ணியாக கலக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து கலக்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வடை சுட்ட எண்ணெயே ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கோங்க. சரி, இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகை போட்டுக்கலாம். வச்சதும் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கூட கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா எல்லாம் பொரிஞ்சிட்டு உடனே நம்ம வந்து இதை தயிரில் ஊற்றிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் வந்து வெதுப்பாக இருக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வடை வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறிட்ட அப்புறம் நம்ம வந்து இந்த தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வந்து நம்ம இதை ஊற வைக்கலாம். 2 பக்கம் நல்லா தண்ணி ஊறுற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வடை ஊறிடுச்சு. 2 பக்கமும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியை வந்து அமுக்கி எடுத்துடலாம். லைட்டாக அமுக்கணும், ரொம்ப போட்டு அமுக்குனா வடை வந்து பிஞ்சிடும். இந்த மாதிரி அமுக்கிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம அமுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து வடையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம தயிர் ஊற்றி அப்படியே சாப்பிட்றது தான். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ நல்லா ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு சில்லி பவுடர் மேலே தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சீரக பொடி கொஞ்சம் தூவிக்கோங்க. மேலே வந்து காரா பூந்தி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுறா தயிர் வடை ரெடி ஆகிடுச்சு. இதோ நம்ம பண்ண தயிர் வடை ரெடி ஆகிடுச்சு.
நீங்கள் வடைக்கு மாவு அரைக்கும் போது மட்டும் நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்த அப்புறமும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும். அப்போ தான் வடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி ஊற்றுறது மட்டும் கரெக்டான அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிட்டா வடை வந்து நிறைய எண்ணெய் குடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடையை நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.